வெல்கம் டு திருச்சி லா அகாடமி 2026-27 கல்வி ஆண்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய எல்எல்எம் சீட்டு எத்தனைன்னு பார்ப்போம். ஸோ 1 இயருக்கு முன்னாடி லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வந்து எல்எல்எம்மில் வந்து 3 ஸ்பெஷலைசேஷன் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் எல்லாமே பிஸ்னஸ் லாவாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் ஃபோர்த் கம்மிங் இயரில் இருக்கக்கூடிய சீட்டுமே ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே பிஸ்னஸ் லா. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் லாவில் எல்எல்எம்மில் பிஜி கிளாட் மார்க்கு பேஸ் பண்ணி நமக்கு வந்து சீட் அலாட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 50 சீட்டு இன்டேக்கு ஜென்ரலாக. இதில் 25 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டா, மீதி 25 சீட்டு வந்து தமிழ்நாடு கோட்டா. ஸோ தமிழ்நாடு கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பாலிசியை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு 50% சீட்டு வந்து தமிழ்நாடு கோட்டா, அதில் 69% ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது இங்கே 30+1ன்னு போட்டிருக்கேன். சாரி, அது 25+1 சீட்டு தான். ரைட். இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் மொத்தம் ஜென்ரலில் வந்து 8 சீட்டு இருக்குது. ஜென்ரல் எஸ்சிக்கு 5 சீட்டு இருக்குது, எஸ்டிக்கு வந்து 1 சீட் இருக்குது, ஓபிசிக்கு வந்து 12 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு சீட்டு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, சூப்பர் நியூமரரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் 25 சீட்டு இல்லையா, இந்த வருஷத்துக்கு எஸ்டிக்கு 1 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா கோட்டாவில். ஸோ டோட்டலாக 26 சீட்டு வரும். ஸோ இந்த 26 சீட்டுக்குள்ளே ஒரு சீட்டு பிடபிள்யூடிக்கு, அதாவது ஸ்பெஷல் ஏபிள்டு பர்சன் எஸ்ஏபி இருக்கு இல்லையா, அந்த கோட்டாவில் இந்த 25 சீட்டுக்குள்ளே நமக்கு வரும். நமக்கு 25 சீட்டு அலாட் பண்ணது ப்ளஸ் ஒரு எஸ்டி சீட்டு. ஸோ இந்த மொத்தம் 26 சீட்டுக்குள்ளே ஒரு பிடபிள்யூடி கோட்டாவுக்கான சீட்டு வரும். அடுத்து 26 சீட்டு அங்கே கொடுத்தாச்சு, மீதி 25 சீட்டு. அப்போ தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 25 சீட்டுக்கு 30+1ன்னு போட்டிருக்காங்க. சாரி. ஸோ 8 சீட்டு ஜென்ரல், தமிழ்நாடு ஜென்ரல். இந்த வருஷத்துக்கு எஸ்டிக்கு வந்து தமிழ்நாடு எஸ்டிக்கு வந்து தனியாக கோட்டா கிடையாது. லாஸ்ட் இயர் இருந்தது, மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 1% தான் ரிசர்வேஷன் பாலிசி, அதனால் நமக்கு வந்து சீட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும் டிராஸ்டிக்காக. அடுத்து எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்சிஓ அதர்ஸுக்கு 4 சீட்டு, எம்பிசிக்கு 5 சீட் இருக்குது, பிசி முஸ்லீமுக்கு 1 சீட் இருக்குது, பிசி அதர்ஸுக்கு 6 சீட் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 25 சீட்டு. இந்த 25 சீட்டு உள்ளுக்கு 2 சீட் வந்து பிடபிள்யூடி கோட்டா. ஆக்சுவலாக அவங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் இருக்குது, அது இது உள்ளுக்கே இருக்கக்கூடிய சீட்டில் தான் வரும், தனியாக வராது நமக்கு. அதனால தான் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் ஒரு 2 சீட் வந்து பிடபிள்யூடி கோட்டாவுக்கு போகும். ஸோ அப்போ லாஸ்ட் பிஜிக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ஒரு 26 சீட்டு, தமிழ்நாடுக்கு ஒரு 25 சீட்டு. ஸோ டோட்டலாக 51 சீட்டு வந்து இந்த வருஷம் அலாட் பண்ணுறாங்க பிஜி கோர்ஸுக்கு. ஸோ ஃபீஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே வந்து 2,50,525 ரூபா. ஸோ எல்லா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியுமே இவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஏன் அவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் 3 lakhs போகுது. ஸோ இங்கே ஆல் இண்டியா கோட்டாவில் வர்றவங்களுக்கும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஜென்ரலாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உள்ள ஃபீஸ் வந்து 2,50,525. இதை வந்து டிகிரி வந்து யூஜி டிகிரி வந்து அதர் ஸ்டேட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 500 ரூபா அதிகமாக வரும். அடுத்து ஆல் இண்டியா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 2,50,525லேருந்து ஒரு 6,000 ரூபா ரெடியூஸ் ஆகும். அது ரீஃபண்டு டெபாசிட்டில் ஒரு 6,000 ரூபா ரெடியூஸ் ஆகும். இதே வந்து தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 75,075 ரூபா டியூஷன் ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்டு 51 சீட்டு, ஃபீஸ் 2,50,525. தேங்க்யூ.